அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். நம்ம ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது அங்கே டைம் மென்ஷன் பண்ணி ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸில் அட் யூஸ் பண்ணணுமா, ஆன் யூஸ் பண்ணணுமா, இன் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எப்போவுமே நமக்கு இருந்துகிட்ருக்கும். அப்போ இந்த க்ளூ வேர்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ நம்ம அட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டைம் எங்கெல்லாம் அந்த சென்டென்ஸில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். ஆன் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா, டேஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சீசன்ஸு, மந்த்ஸு, இயர்ஸு இதெல்லாம் வரும்பொழுது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டேஷ் 4 o'clock. இப்போது ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம அட் யூஸ் பண்ணுறோம். அட் 4 o'clock. டேஷ் மண்டே, டே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நம்ம ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆன் மண்டே. டேஷ் மார்ச், மார்ச் மீன்ஸ் மந்த், அப்போ இன் மார்ச். டேஷ் 1947, இட்ஸ் அன் இயர், ஸோ இன். டேஷ் January 26, 1950. இங்கே பாருங்கள், மந்த் இருக்குது, டேட் இருக்குது, இயர் இருக்குது, இப்படி மூணுமே இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இங்கே இது ஒரு ஸ்பெசிஃபிக் டே, January 26 அப்படிங்கிற டேவை மென்ஷன் பண்ணியிருக்கிறதால நம்ம டேக்கான ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் January 26, 1950. டேஷ் சம்மர், சம்மர் இஸ் a season, so in summer. சேம். டேஷ் September 16, 1996. on September 16, 1996. ஸோ இந்த ஷார்ட் வீடியோ பார்த்ததில் நமக்கு அட் ஆன் இன்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தேங்க்யூ.